நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் எலெக்ஷன் யார் கொஞ்சம் முன்னணியில் இருக்கிறார்கள்? அதாவது தற்போது இது LDF முன்னணியில் இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். முன்னணியில், ஆமாம். கடந்த 10 ஆண்டுகளாக கேரளாவில் அவர்களின் பெரும்பாலான வளர்ச்சிப் பணிகள் காரணமாக கடந்த 10 ஆண்டுகளாக கேரளாவில் LDF பார்ட்டி ஆட்சி செய்கிறது. சரி. மேலும் கடந்த 10 ஆண்டுகளாக கேரளாவில் அனைத்து துறைகளிலும் நிறைய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசின் ஆதரவு இல்லாமல் கூட அவர்கள் மிகவும் நல்ல வேலையை செய்கிறார்கள் LDF அரசாங்கம். நீங்கள் ஓட்டு அரசியல் ரீதியாவா? இல்லை, நாங்கள் அரசியல் சார்ந்தவங்கள் இல்லை. பால், நீங்கள் கவனிக்கிறீங்களா? ஆமாம், நாங்கள் கவனிக்கிறோம். மற்றும் நாங்கள் செய்தித்தாள்களை படிக்கிறோம், அப்புறம் தொலைக்காட்சி செய்திகளையும் பார்க்கிறோம். அதனால் கேரளாவில் இது ஒரு பெரிய வியாபாரம். தொலைக்காட்சி செய்தி சேனல்கள் கேரளாவில் ஒரு பெரிய வியாபாரம். ஆமாம் ஆமாம். அதனால் ஆமாம், நாங்கள் நிறைய விஷயங்களை பார்க்குறோம், மேலும் நாங்கள் கவனிக்கிறோம். நிச்சயமாக கேஸ்கணும். அதாவது வயநாட்டில் கூட அரசாங்கம் உண்மையில் ஒரு முழு நகரத்தையே, ஒரு முழு நகரம் மக்களுக்கு உண்மையில் வீட்டை இழந்த வெள்ளத்தால், ஆமாம், அதனால் அரசாங்கம் உண்மையிலேயே கொடுத்தாங்க நிலச்சரிவு, நிலச்சரிவின் போது. அப்புறம் 2018 கூட வெள்ளத்தின் போது நிறைய பேர் அவங்க வீட்டை இழந்தாங்க. எப்போது அரசாங்கம் உண்மையிலேயே ஏழைகளுக்கும் அப்புறம் தேவைப்படுபவர்களுக்கும் ஆதரவு கொடுக்கறதுக்கு அவங்களால முடிஞ்சதை செய்கிறாங்க. ஏழைகள் இல்லை, ஆனால் தேவைப்படுபவர்கள் அவங்க வயசானவங்களுக்கு கொடுக்கிற பென்ஷன் தொகையை அதிகப்படுத்தினாங்க. ஒரு ரொம்ப குறைஞ்ச தொகையிலிருந்து 2000, இப்போ 2000 ரூபாய். ஆமாம். அப்புறம் சுகாதாரத்துறையில் கூட நாங்கள் 2 பேருமே சுகாதாரத்துறையில் தான் வேலை பார்க்குறோம். நான் உண்மையில் இப்போ இங்கே இல்லை, ஆனால் என்னோட தங்கை அரசாங்க சுகாதாரத்துறையில் வேலை செய்கிறா. அதனால் அவளால் அந்த வித்தியாசத்தை தெளிவாக பார்க்க முடியுது. உங்களோட கூகுள் அசிஸ்டண்ட்டா? ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்லது. அதனால் இங்கே அவளால் தெளிவாக பார்க்க முடிகிறது சுகாதாரத்துறையில் நடக்கும் வளர்ச்சி. ஆமாம், கடந்த 10 ஆண்டுகளில் இந்த துறையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இங்கு டிராம் திட்டங்களின்படி அவர்கள் மிக நல்ல உள்கட்டமைப்புடன் சிறந்த அரசு மருத்துவமனைகளை கட்டி வருகிறார்கள். மேலும் கடந்த 10 ஆண்டுகளில் சேவைகளும் கூட மிகவும் மேம்பட்டுள்ளன. ஸோ உண்மையில் இந்த அரசாங்கம் ஒரு சமணவல்ட்டியை சொல்லி வருவனது உண்மையில நான் இங்கே வேலை செய்து வருகின்றான். நான் 2014 அரசு பணியில் வேலை செய்து வருகிறேன். நான் அரசு பணியில் சேர்ந்தபோது அது வேறு ஒரு அரசாங்கமாக இருந்தது. UDF அரசாங்கம் பொறுப்பில் இருந்தது. மேலும் எனக்கு வித்தியாசம் தெரியும். அந்த நேரத்துக்கும் இந்த நாட்டேக்குமே பெலிமேஸ்டா என்ற ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம். சுகாதாரத்துறை உட்பட அனைத்து துறைகளிலும் மிகப்பெரிய முன்னேற்றம், குறிப்பாக மிக மிக அதிக முன்னேற்றம் இருக்கிறது. அப்புறம் மன்னிக்கவும், அப்புறமே மிக முக்கியமாக இந்த தற்போதைய அரசாங்கத்தின் போது அவர்கள் உண்மையில் கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்தார்கள். ஆமாம் ஆமாம். ஆகட்டும், நம் அனைவருக்கும் தெரியும் இந்த நேரத்தில் நாம் உண்மையில் ஒரு நிலச்சரிவையும், பிறகு ஒரு வெள்ளத்தையும், பிறகு கோவிட், நிப்பா, இந்த அரசாங்க காலத்தில் அவர்கள் நிறைய போராட்டங்களை சந்தித்தார்கள். ஆனால் அவங்க உண்மையில் அனைத்து மக்களையும் ரொம்ப பாதுகாப்பான சூழலில் வச்சுருந்தாங்க. நம் அதை சொல்லிட்டோம். ஆமாம், நாம் அவங்களுக்கு ரொம்பவும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கோவிட் மற்றும் நிபா மன்னிக்கவும். நான் உண்மையில் பாராட்டப்பட்டது. நிபா பரவலின் போது WHO கூட கேரளா ஒரு மாடலாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கோவிட் காலங்களிலும் டெல்லியில் அங்கே இந்த கோவிட் நிறைய பேர் ஆக்சிஜன் மற்றும் அதெல்லாம் கிடைக்காமலே இறந்து கொண்டிருந்தார்கள். நான் பார்த்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள். சமீபத்திய உள்ளாட்சி எலெக்ஷன், பஞ்சாயத்து அல்லது அவங்க செயல்படலை, ஏன் அப்படி? ஆனால் நாங்கள் உண்மையில் அரசியல் பக்கம் ஆழமாக செல்லவில்லை. நாம் போக மாட்டோம். அப்போ நாங்கள் உண்மையில் நாங்கள் என்ன உணர்கிறோம்னு சொல்லி, அப்புறம் நாங்கள் என்ன பார்க்குறோமோ அதை சரிதான். நாங்கள் என்ன பார்க்குறோமோ அதை, அப்புறம் சாலைகள், அப்புறம் சுகாதாரத்துறை, கல்வித்துறை, அதனால் அரசு பள்ளிகளில் கூட நாங்கள் 2 பேருமே அரசு பள்ளிகளில் தான் படித்தோம். அதனால் எங்களோட சொந்த அரசு பள்ளியையே இப்போ எங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலை. அதாவது அது முழுசாக மாறிடுச்சு. அதாவது அது ஒரு நல்ல விதத்தில். ஆமாம் ஆமாம். வாவ். அதனால் ஆமாம், கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கல்வி மற்றும் சுகாதாரம் மிகவும் மேம்பட்டுள்ளது. கல்வி,
கல்வி மற்றும் சுக அப்புறம் நன்றி. உண்மையில் மக்கள். எனக்கு ரொம்ப தெளிவாக கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, மிக்க நன்றி.